வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், பெரிய கருப்பன், மூர்த்தி உள்ளிட்டோர் மரியாதை. இமானுவேல் சேகரன் நினைவு தினத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அரசியல் கட்சி தலைவர்களுக்கே உரிய பாதுகாப்பு இல்லாத போது பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்குவார்கள் எனவும் கேள்வி. பாதுகாப்பு கிடையாது, தோய்வு இருந்தா தானே சொல்ல முடியும். ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க. இனிமையாவது எங்களுடைய வேண்டுகோள், இனி வரும் கூட்டத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்தி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கே இந்த மாவட்டத்தில் பாதுகாப்புலாம் வேற யாருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? விவாகரத்து முடிவு ஜெயம் ரவி தனிச்சையாக எடுத்தது என அவரது மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. கடந்த சில நாட்களாக சந்தித்து பேச முயன்றும் ஜெயம் ரவியை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் ஆதங்கம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை அனுமதிக்க இயலாது என ஆர்த்தி திட்டவட்டம். திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து கவலையும் மனவேதனையும் அடைந்ததாகவும் அறிக்கை. பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி எந்த கட்சி வேண்டுமானாலும் மாநாடு நடத்தலாம். திருமாவளவன் நடத்தும் மாநாடு திமுகவை எதிர்த்து அல்ல எனவும் அமைச்சர் முத்துசாமி கருத்து. ஒரு மாநாடு, எனவே அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்தி அது உடனே திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தத்தில் கொண்டு போகிறது தப்பு. அப்படியாக அப்படி இல்லை. ஒரு கோரிக்கையை வைப்பதற்காக எந்த கட்சி வேண்டுமானாலும் அது மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தலாம். அது திமுகவை எதிர்த்து அல்ல, அவங்களுக்கு இருக்கிற அந்த கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக. தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாடு உடனான 30 ஆண்டு கால உறவை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சூளகிரி அருகே 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை தொடங்கி வைக்க வந்த கே.பி. முனுசாமியுடன் திமுகவினர் வாக்குவாதம். தமிழக அரசின் திட்டங்களை ஆட்சியில் இருக்கும் திமுகவினர் தான் மேற்கொள்ள வேண்டும் என கூறி தகராறு செய்ததால் பரபரப்பு. சீனாவின் ஆயுத பலம் பெருக ட்ரம்ப் உதவியதாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. வர்த்தக போரை அறிமுகப்படுத்தியவரும் ட்ரம்ப் தான் என நேரடி விவாதத்தில் கடும் சாடல். ஜோ பைடன் ஆட்சியில் அமெரிக்க மக்கள் பணவீக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிக்கவும் பைடனின் ஆட்சியே காரணம் என கடும் சாடல். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் கிராம மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை மோதி தாக்குதல். படுகாயமடைந்த 4 மீனவர்கள் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 53,720 ரூபாய்க்கு விற்பனை.
1 கிராம் தங்கம் 6,715 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மகேந்திரா, ஐசிஐசிஐ நிறுவனங்களிடமிருந்து மாதவி புட்ச் நிறுவனம் நிதி பெற்றுள்ளதாக ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தராமல் மாதவி புட்ச் அமைதியாக உள்ளதாகவும் விமர்சனம். மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 7 நாடுகள் பங்கேற்கும் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். 29 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் போட்டியை மாலை 5 மணிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஆயுள் தண்டனை கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான கோப்புகள். முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஆளுநர் RN ரவி நிராகரித்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சீனா மற்றும் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிரியாக்கியது மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனையாக மாறியுள்ளதாக ஆளுநர் RN ரவி புகார். இந்தியாவிற்கு சொந்தமான 5,500 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு அளித்த ஆய்வு வரையறையை திரும்பப் பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். மத்திய அரசு மும்மொழி கொள்கையை தமிழகத்தின் மீது திணிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம். SMSTM மாடியூல் என்ஜினின் 6ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக அறிவிப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் 3வது சுற்று சென்னையை அடுத்து இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெறும் என அறிவிப்பு. கோவையில் உள்ள கரிமோட்டாஸ் ஓடுதளத்தில் நடைபெறவிருந்த கார் பந்தயம் சென்னைக்கு மாற்றம். சென்னை குரோம்பேட்டையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தகாத வார்த்தையால் பேசி தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவி, அவரது கணவர் என 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. இந்தியர்களின் தேவைக்கேற்ப புதிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அணுசந்த் ஆராய்ச்சி அமைப்பின் முதல் தேசிய கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஜனநாயகம் செயல்படாததால் நியாய யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயகம் உடைந்துவிட்டது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ரஷ்யா, உக்ரைன் நாடுகள் விரும்பினால் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த தயார். பெர்லின் நகரில் நடைபெற்ற ஜெர்மன் வெளியுறவு அலுவலகத்தின் வருடாந்திர தூதர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. எதிர் அணியினருக்கு பதிலடி கொடுப்பதில் ஆஸ்திரேலியர்களின் குணத்தை ஒத்தியிருப்பவர் இந்திய அணியின் விராட் கோலி. ஆக்ரோஷம் மற்றும் அதிரடி ஆட்டக்காரர் என்றும் ஸ்டீவ் ஸ்மித் புகழாரம். மகள் திரைவேணி இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொங்கலுக்கு வெளியாக உள்ளதாக தகவல்.